பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றினார்களா என்று கேள்வி எழுப்பினார். தற்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை சுட்டிக்காட்டியவர், இதை பாராட்ட திமுகவுக்கு மனமில்லை என்றும் சாடினார். அதோடு மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றம் தொடர்பாக அதே பெயரை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கூறினார். நூற்றி 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்லை. ஆனால் அதில் பெயர் மாற்றம் சொன்னீங்க, அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. இதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன்.